வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு ரூபாய் 3 கோடியில் நவீன கருவிகளுடன் கூடிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 96.86% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நிலுவைத் தொகை போனஸ் தொகை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பில் 96.90% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பில் 96.90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் தனி கல்வி வாரியம் இல்லை. அதனால் புதுச்சேரி காரைக்காலில் தமிழக அரசு பாடத்திட்டத்தை அரசு பள்ளிகளில் பின்பற்றி வந்தன. ஆனால் அங்கு கடந்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறைக்கு வந்ததால் தனியார் பள்ளிகள் மட்டும் தமிழக அரசு பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றனர். கடந்த மார்ச் ஏப்ரல் 2025 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4290 மாணவர்களும் 3977 மாணவிகளும் ஆக மொத்தம் 8267 நபர்கள் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 8011 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4109 மாணவர்களும் 3902 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த தேர்ச்சி 96.90% ஆகும். புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு ரூபாய் 3 கோடியில் நவீன கருவிகளுடன் கூடிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் விதிமீறலை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு நவீன கருவிகளுடன் வாகனங்கள் இல்லை. எனவே தற்காலத்துக்கு ஏற்றவாறு வாகனங்களை வாங்க அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 11 இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. இதைத் தொடர்ந்து சாலை விதியை மீறி நிறுத்தப்படும் கார்கள் உள்ளிட்டவற்றை மீட்டு எடுத்து செல்ல 6 மீட்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேற்கூரையில் நவீன சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட 4 அதிநவீன கார்கள் வாங்கப்பட்டுள்ளன. மீட்பு வாகனம் கார்கள் என மொத்தம் ரூபாய் 3 கோடிக்கு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. காவல் அதிகாரிகளுக்காக 10 புதிய ஜீப்புகள், 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 7 காவல் பேருந்துகள் ஆகியவை வாங்கப்பட்டுள்ளன. நிலுவைத் தொகை போனஸ் தொகை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சத்யா மற்றும் அரசு ஊழியர் தமிழகத்தை சேர்ந்த தோழர்கள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, சிவஞானம், வானவரம்பன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். நிலுவையில் உள்ள போனஸ் தொகைகளை வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து ஊழியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 96.86% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2025 நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 3912 மாணவர்களும் 3627 மாணவிகளும் ஆக மொத்தம் 7539 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று மே 16, 2025 அன்று வெளியான தேர்வு முடிவுகள் படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7302 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3739 மாணவர்களும் 3563 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த 114 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையினை செல்வகணபதி MP வழங்கினார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி கலந்து கொண்டு மொத்தம் 114 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையினை வழங்கினார். இவ்விழாவில் துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப்பள்ளி 25ஆம் ஆண்டாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்து சாதனை படைத்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 130 மாணவர்கள் தேர்வு எழுதி 130 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 26 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி சாதனை படைத்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர் யுகேஷ்குமார் 496 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடத்தையும், பள்ளி அளவில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார். சுமனேஷ் 495 மற்றும் ஃபாத்திமா அக்ஸா 495 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடத்தையும், பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் 13 மாணவ மாணவியர் 480க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் 37 மாணவ மாணவியர் 450க்கு மேல் மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர். யுகேஷ்குமார், சுமனேஷ், ஃபாத்திமா அக்ஸா மற்றும் ஹேமல் அக்தா ஆகிய 4 மாணவர்களும் 3 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னாடை போர்த்தி மலர்குத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 678 மாணவர்களில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். அதோடு 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும், சின்மதி என்ற மாணவி முதலிடத்தை பிடித்துள்ளனர். 493 மதிப்பெண்கள் எடுத்த பூமிகா 2ஆம் இடத்தையும், 491 மதிப்பெண்கள் எடுத்த பூஜா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்றவருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவிக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமலோற்பவம் பள்ளியின் தாளாளர், முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இப்பள்ளியில் 502 மாணவர்கள் 75%க்கு மேலும், 152 மாணவர்கள் முதல் வகுப்பிலும், 6 மாணவர்கள் 490 மதிப்பெண்களுக்கு மேலும், 27 மாணவர்கள் 489 மதிப்பெண்களுக்கு மேலும் பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் நரசிம்ம ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஜுவல்ல நரசிம்மர், அஹோல நரசிம்மர், மாலோலா நரசிம்மர், வராக நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், யோக நரசிம்மர், சத்ரபட நரசிம்மர், பாவன நரசிம்மர், பாகன நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என 11 விதமான நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நரசிம்மர்களுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வகைகளை கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நரசிம்மர் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். மூலகுளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினையொட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோவில் அறங்காவல் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளனர். பழங்குடியின மக்களுக்கு வீடு உட்பட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என்றும் ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் உள்ள 4 பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் நோயாளி கவனிப்புப்படி நிலுவைத் தொகையை வழங்க கோரி மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு சுகாதார ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி நோயாளி கவனிப்புப்படியை 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் உயர்த்தி ஆணை பிறப்பித்தது. புதுச்சேரி அரசு 6 ஆண்டுகள் ஆகியும் தாழ்த்தி 2023ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மட்டுமே வழங்க ஆணை பிறப்பித்தது. 6 ஆண்டுகால நிலுவைத் தொகை கிடைக்காமல் ஊழியர்கள் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் மத்திய அரசின் ஆணைப்படி 6 ஆண்டுகால நிலுவை நோயாளி கவனிப்பு படியை உடனே வழங்க வலியுறுத்தி அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிஷன் வீதி சம்பா கோவில் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் வெற்றிவேல், பொதுச் செயலாளர் பக்தவச்சலம், பொருளாளர் மோசஸ் புஷ்பராஜ் தலைமை தாங்கினார். பின்னர் மத்திய அரசின் ஆணை பேனருக்கு மாலை அணிவித்தும் இறுதி சடங்கு செய்து மண் பானையை உடைத்து அடக்கம் செய்தனர். புதுச்சேரி மூலகுளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மூலகுளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனையொட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்ட விக்னேஸ்வர பூஜை, 1ஆம் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்து மாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்து மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு ரூபாய் 3 கோடியில் நவீன கருவிகளுடன் கூடிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 96.86% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நிலுவைத் தொகை, போனஸ் தொகை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பில் 96.90% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.